மணப்புரம் ஃபினான்ஸ்ல இந்த பெயின் கேபிட்டல் வந்து ஷேர்ஸ் வந்து வாங்க போறதான்னு சொல்லியிருந்தாங்க. அது 18% ஏற்கனவே வந்து வாங்கிட்டாங்க. இன்னும் அடிஷனலா வந்து ஷேர்ஸ் வாங்குறதுக்காக 26% வந்து ஷேர் வந்து வாங்குறதுக்காக ஓப்பன் மார்க்கெட் வந்து வாங்க போறதான்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ரூ. 230 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிரைஸா வச்சு அந்த பிரைஸ் வந்து லாக் பண்ணி அந்த பிரைஸ்ல அதை விட ஷேர் மார்க்கெட்ல அந்த பிரைஸ் வந்து அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி மக்கள் கிட்ட இருந்து நாங்க வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க பெயின் கேபிட்டல் நிறுவனம். சோ அதுக்கான அப்ரூவல் இன்னும் வெயிட்டிங்ல தான் வந்து இருக்கு. செபி சைட்ல இருந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. செப்டம்பர் 12ஆம் தேதியா நீங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து. பட் ஆனால் ஆர்பிஐ வந்து அப்ரூவல் கொடுக்கல. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபினான்சிங் கம்பெனியா தான் வந்து இருக்கு. ஸோ அதனால ஆர்பிஐ அப்ரூவல் வந்து தேவை. ஸோ அதனால இன்னும் ஆர்பிஐ சைட்ல இருந்து செக்கிங் வந்து போயிட்டு இருக்கு. ஒருவேளை இங்க ஆர்பிஐ சைட்ல இருந்து ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து ஃப்ளோர் பிரைஸா இருக்க ரூ. 236 நம்மளும் வந்து ஷேர் விற்கலாம். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து அவங்க கிட்ட வித்துடலாம். ஒருவேளை அவங்க வந்து பேமெண்ட் தரல அப்படின்னா 10 நாளைக்குள்ள பேமெண்ட் வந்து தர சொல்லியிருக்காங்க. தரல அப்படின்னும் போது பர் இயருக்கு 10% இன்ட்ரெஸ்டோட வந்து பார்த்தீங்கன்னா வாங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 10% இன்ட்ரெஸ்டோட நீங்க வந்து பே பண்ணணும் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா ரூ. 236 இங்க பெயின் கேபிட்டல் வந்து அந்த நிறுவனத்தோட ஷேர்ஸ் வந்து வாங்கதான் சொல்லியிருக்காங்க. நம்ம வேணும் அப்படின்னா 236 வித்துக்கலாம். பட் ஆனா இப்ப மணப்புரம் ஷேரே வந்து 300 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 290 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த பிரைஸே வந்து அதிகமா தான் இருக்கு. நம்ம ஏன் வந்து விற்கணும் அப்படின்றது கேள்விக்குறியா தான் வந்து இருக்கு. சோ ஆர்பிஐ சைட்ல இருந்து அப்ரூவல் வந்து வரட்டும். சோ அதுக்கப்புறமேட்டுக்கா இங்க பெயின் கேபிட்டல் வந்து வாங்குறதுக்காக வரட்டும். அப்போ இந்த ஷேர் வந்து என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வேணும் அப்படின்னா அந்த டைம்ல ப்ராஃபிட் புக்கிங்கோ என்ன ஏதோ அந்த டைம்ல வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கரெக்டான பிரைஸ்ல வந்து இருக்கு. கன்சிடர் வந்து பண்ண வேணாம். அண்ட் தென் ஏற்கனவே வச்சிருக்க ஷேர் அப்படியே வந்து இருக்கும். ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றதுனால எதுவும் தேவையில்லை அப்படின்றது நல்லா தெரியுது.